பப்ளு உன்னை கண்டு மௌன மொழி பேசுதே இன்பம் பொங்கும் பெண்ணிலா வீசுதே இதோ தக்ஷா ஆர்ட்ஸ். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ரவுண்ட்ஸில் நாங்கள் ரெட் அலர்ட் ஜோன் தாண்டி தான் வந்திருக்கோம். ஒரே ஒரு ரவுண்டு தவிர மற்ற எல்லா ரவுண்ட்லையும் நாங்கள் ரெட் அலர்ட் ஜோன் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அதில் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தெலாம் நிறையா இது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி எவ்ரி பர்ஃபார்மன்ஸில் நாங்கள் இம்ப்ரூவைசேஷன் காட்டி நாங்கள் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த செமிஃபைனல்லையும் ஒரு காம்படிஷனுக்கு ஏற்ற பீஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸை தான் நாங்கள் கொடுப்போம். Like a tsunami, Suravadi Pole, Puli Superior Defendi, I don't drift a worry, just got Maruti, Analu Parayilla Pura Sudalandi, Unitayum like Mutangal Tadi, Taravendani, I can pay you back by making you Amma. Be a Surya, six pack coming soon. Fucking you Daria, Mutamun Daria, Pogo Mudalia, money in the bank like hey, Hansika, excuse me. This is my number, please text me. I'm even friends with Sundar C. Superman, Spider-Man, Batman, He-Man. People get ready, say you like hip-hop, superhero, baby, let's go. London, Paris, Sydney, Tokyo. Mutamun Dandaladi, Nanu, Bayrumute. Urukula get the water, Naga Kunja get there. Satya Mateva, Yellow, Open Order, Satya, and the Benjamin, from a lot of mobility set. And now we're here. It's an independent revolution. We're losing. We're very humble. We shine soon to see it. Hip hop, Tamara. All right, Daksha Arts. Okay, Daksha Arts ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அருணா அவர்களே நீங்க சொல்லுங்க. என்னை கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப பிரசன்டேஷனா நான் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தக்ஷா, லீடர் உங்களால இப்ப பேச முடியுமா? மூச்சு வாங்குதா? ஓகே ஓகே தக்ஷா, நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இது வரைக்கும் இங்க ரெட் அலர்ட் ஜோன் நடந்திருக்கு இல்லையா? அதுல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இல்லாம இருந்திருக்கீங்களா? எக்ஸப்ட் ஒன் ரவுண்ட் எல்லா ரவுண்ட்லயும் இருந்தோம்.
எக்ஸாம் பண்ணனா இந்த love and romance round. ஓகே, ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஏன் வந்து எல்லா ரவுண்ட்லயும் வந்து ரேட் அலர்ட் ஜோன் நடக்கிறப்போ உங்களோட குரூப் வந்து, ஏன்னா நீங்க எப்பவுமே உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். இதுதான் வந்து ஒரு காமன் ஆன்சர், எல்லா குழுவும் லீடரே தான் சொல்றீங்க. பட் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க ரேட் அலர்ட் ஜோன்ல அடிக்கடி வர்றதுக்கு? First of all, memang first round ஆரம்பிச்சதுலேன்ட்டு நாங்கள் வந்து average low, maybe low from and then judges ஓட comment கேட்டு நாங்கள் நல்லா improve பண்ணி next round நாங்கள் best தான் கொடுத்தோம். But I really wasn't sure why the scoringல வந்து எங்களுக்கு லீஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஷுவராக சொல்ல தெரியல. பட் எவ்ரி டைம் ஈவன் இந்த ப்ரீவியஸ் ரவுண்ட் எங்கள் ஒரு காம்படிஷனுக்கு ஏற்ற ஒரு கொரியோ பீஸ் தான் நாங்கள் க்ரியேட் பண்ணி வந்து கொடுத்தோம். பட் ஈவன் தோ வி ஸ்டில் காட் த லீஸ் ஸ்கோர். அந்த விஷயத்தை யோசிக்கும் போது என்னால் அது ஷுவராக எப்பயா அந்த மாதிரி நடக்குதுன்னு எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்ல அடிக்கடி வர குழு கூட உங்களோட குரூப்பை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நம்ம கிட்ட என்ன குறையுது அப்படின்னு? probably mostly on the creativity. சோ அப்ப இப்போ நீங்க அதை சரிப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? For this round yes, maybe நாங்க something all this while எங்க previous roundலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரவுண்ட்ல நாங்க பண்ணது something different. So yeah, it is, yes. Okay, பங்ரா right. Yeah, Asami. Okay, third, நீங்க ஏதாவது பங்ரா கிளாஸ்க்கு போயிருக்கீங்களா? இல்ல. சோ நீங்க அந்த ஒரு இப்படி ஒரு ஸ்டெப் செஞ்சீங்க இல்லையா, பேசிக் பங்ரால ஒரு ஸ்டெப் வரும் இல்லையா, அது நீங்க ரொம்ப கிளீனா செஞ்சீங்க கம்பேர் டு அதாவது அது ஒரு மாதிரி கிக் பண்ணி ஒரு, ஏன்னா பங்ரானாலே அது அதை பாக்குறப்ப நமக்கே டான்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் பங்ரா, அது அப்படி இருக்கும் இல்லையா. சோ அது நம்ம எனக்கு தெரியுது நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால நான் வந்து உங்களை பத்தி குறை சொல்ல விரும்பல. பட் இதெல்லாம் வந்து இது அரையிறுதி சுற்று. ஏன்னா இதுதான் வந்து இதுக்கப்புறம் நம்ம போறது இறுதி சுற்று, அதுதான் வேற லெவல் நம்ம போறோம். சோ பார்க்க போன இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து குறைய சொல்லக்கூடாது. லைக் ஓப்பனிங்லேயே வந்து நீங்க அந்த கை பிடிச்சி அந்த ஸ்கார்ஃபை பிடிச்சிட்டு நின்னீங்க இல்லையா. சோ அதுலயே வந்து ஒருத்தரோட கை மேல இருந்துச்சு கீழே இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனிங்ல வந்து எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு உங்களை அப்சர்வ் பண்றதுக்கு. டான்ஸ் ஆடுறப்ப மேபி நாங்க ஏதாவது மிஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அண்ட் அதுக்கப்புறம் சில இடையில ஆக்சுவலி பார்க்க போனா மிஸ்டேக்கே இருக்கு. அந்த ஸ்டிக் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க கிட்ட நிக்கிறனால உங்களாலே ஹோல்ட் பண்ண முடியல. அதனால நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஏன்னா உங்களோட இன்னொரு மெம்பர் மேல படக்கூடாது. ஏன்னா இது உங்களோட கான்செப்ட். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களோட சாய்ஸ், நீங்களா முடிவு பண்ணி இந்த ஸ்டிக் எடுத்துட்டு வரணும், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களா. சோ அது வந்து உங்களுக்கே நீங்க வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறீங்க அங்க. அதனாலதான் எங்களுக்கு கண்ணுக்கு வந்து அது சில விஷயங்கள் படுது. ஓவரால் உங்க பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு நல்ல பிரசன்டேஷன். பட் அரை இறுதி சுற்றுக்கு சின்ன குறைகள் வந்து எங்க கண்ணுக்கு படாம சப்போஸ் பார்த்திருந்திருக்கணும். அதுதான் என்னோட கருத்து. குட் லக். Thank you, I'm sure. Hi, Daksha. Hi. Congrats. First performance fulfill நீங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டா அதை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு Thank you, bro. எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லியிருந்தேன். கலர்ஃபுல்லா அந்த ப்ராப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ண அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு. எங்கேயுமே கொஞ்சம் கூட கோசமா அந்த உடலை நீங்க ஜீரோவா எல்லா டைமும் அந்த ப்ராப்ஸ் பாய்ச்சி செஞ்சது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி தான் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த கிளாஷ் ஆயிடுச்சு. அந்த நீங்க அந்த ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ண டைமிங். அது ப்ரீவியஸ் ரவுண்ட்ல வந்து ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க கேர்ள்ஸ் வந்து இவங்களோட எனர்ஜிக்கு மற்ற கேர்ள்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணும். பட் இந்த வாட்டி அதை நீங்க மேட்ச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் எல்லாருமே எனர்ஜி வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. Alright, இந்த மேடை வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது இல்லையா, நிறைய வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து பார்க்க செம்போயா இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ்ஸா. memang nampak sempoy lah. எஸ் அருணா சொன்ன மாதிரி தான் சிங்க்ரோனைசேஷன் ஒன்னு இருக்கு. சிங்க்ரோனைசேஷனா தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறது அது ஒண்ணு. your hand movements, your leg movements, your head movements எல்லாமே சிங்கா இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க அடுத்த ஃபைனல்ஸ் போனீங்கன்னாக்கா இந்த விஷயத்த நீங்க திருத்திக்கலாம். இன்னொன்னு லிப்சிங் பண்ணி ஆகணுமா? நான் இது தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு கேள்விய. டான்சஸா இருக்கும்போது அந்த பாட்டை வந்து நீங்க லிப்சிங் பண்ணி ஆகணுமா? ஏன்னா அதுலயும் எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது. பண்ணி ஆகணுமா சொல்லுங்க? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அது வந்து மோர் பிரசன்டபிளா இருக்கும், அது வந்து மோர் குட் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். இது வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? சோ மேபி அது மைட் ட்ரெயின் அவுட் சம் எனர்ஜி ஃப்ரம் யூ. அதுக்கு ஏத்த மாதிரி எனர்ஜியில நீங்க எக்ஸ்பிரஷன்ல கூட ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி தக்ஷா. தேங்க்யூ சோ மச். ஓகே, நீங்க